அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஐயா ஓடாதீங்க ஓடாதீங்க, ஐயா பயந்து ஓடாதீங்க, ஓடி போகாதீங்கய்யா. நான் தான் தரணி போற்றும் ஒப்பற்ற உங்கள் தானை தலைவன் கோமேனி வந்திருக்கேன் ஆவி உருவத்தில். நான் மண்டையை போட்ட பிறகு என்ன தேர்தல் வாக்குறுதி மாதிரி எல்லாரும் இப்படி மறந்து போயிட்டீங்களே, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஹமாஸு, ஹிஸ்புல்லா, ஹுத்தீஸு என்று இந்த தண்ட புண்ணாக்குகளுக்கு எவ்வளவு தீனி வைத்து கழனி தண்ணி ஊற்றி இஸ்ரேலியனை கொலை செய்ய வளர்த்து விட்டுருக்கேன் தெரியுமா? என்ன பிரயோஜனம்? ஒன்றும் நடக்கலை. அதனால் இஸ்லாமிய சமூகம் இந்த உலகத்தில் அவமானப்பட்டது தான் மிச்சம். எவனாவது இந்த போரில் சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கானா? என்னோட காசைத்தான் கறி மருந்து வாங்கி வெடித்து கறியாக்கி இருக்கான். அவ்வளவுதான் அவங்களால செய்ய முடிஞ்சது. நான் உயிரோடு இருக்கும்போதாவது அணுகுண்டு பூச்சாண்டியை காட்டி இஸ்ரேலியனை நான் மிரட்டி வச்சேன். இப்போ பாரு, அவன் பாட்டுக்கு ஈரானுக்குள்ளே வந்து பூந்து இஸ்பாகான், நடான்ஸு, போர்டோ கிரவுண்டில் வந்து கிரிக்கெட்டு மேட்ச் 2020 விளையாடிட்டு போயிருக்காங்க. நீங்களும் லாலிபப்புவை வாயில் வச்சுக்கிட்டு சப்பிக்கிட்டு பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. நான் எல்லா கர்மாந்திரத்தையும் நரகத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அது பொறுக்காம தான் நான் இந்த பீச்சு பக்கம் பூலோகத்துக்கு வந்தேன். மெக்காவின் புகழை அழிச்சுக்கிட்டு அல் அக்ஸா மசூதியை ஃபேமஸ் ஆக்கி பிரபலமாக்கி இஸ்லாமியர்களை அதை கொண்டாட வைக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஜெருசலம் நகரை இஸ்லாமியர்களின் புனித நகரமாக்கணும் என்று பாடுபட்டேன். என்ன பிரயோஜனம்? மெக்கா நகரத்தை டம்மி ஆக்கணும் என்று நினைத்தேன். ஒன்றும் நடக்கலை. மேய்ப்பன் ஜாலியாக ஆட்டம் மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கான். இன்னும் என் ஆசையை புரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சமும் நிறைவேற்ற மாட்டீங்களாடா? என்னையும் நிறைவேற்ற விட மாட்டேங்கிறீங்க. அதுக்காகத்தானே என் நாட்டு மக்களின் பசியை, வறுமையை, வளர்ச்சியை கூட நான் பற்றி கவலைப்படாமல், மேம்படுத்தாமல், கண்டுக்காமல் குகைகளை தோண்டி பிரச்சனைகளை அதில் போட்டு மூடி பீமபுஷ்டி அல்வா, மதனபுஷ்டி அல்வா இவைகளை போட்டு அந்த குகைவாசிகளை வளர்த்தேன். அவனுங்களும் நன்றி கட்ட ஜன்மங்கள் ஆயிட்டான்ப்பா. எண்ணெய் வித்த காசுக்கு ஏவுகணைகளாக செஞ்சு போட்டேனடா, குகை முழுக்க நிரப்பி வச்சேனடா. எனக்கு தாடி வளர்ந்த மாதிரி அறிவே வளரல என்று யூதர்கள் என்னை கிண்டல் அடித்த போது கூட கூட்டணி கட்சிகள் மாதிரி கண்டுக்காம காது கேட்காத மாதிரி இருந்தேனே. அதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு நான் கனவிலும் நினச்சி பார்க்கல, கனவிலும் மறக்கவில்லை. யூதர்களை நிம்மதியாக வாழ விடக்கூடாது என்று அல்லாஹ் என் காதில் ஓதிவிட்டு அப்படியே மண்டையில் நறுக்குன்னு ஒரு குட்டும் குட்டி அவர் சொன்னதை நான் அவ்வளவு சீக்கிரம் எப்படி மறக்க முடியும்? அந்த வலி இன்னமும் இருக்க. பதிலுக்கு அல்லாஹ் உச்சி மண்டையில் பலார்னு அடித்து செய்து காட்டுகிறேன் பார் என்று சத்தியம் வேற செஞ்சு கொடுத்துருக்கேனடா. இப்போ அது நிறைவேறாததுனால நரகத்தில் தூக்கி போட்டுட்டாயா. பல மேடைகளில் நான் சொன்னதையெல்லாம் ஏதோ ஸ்டாலின் சொன்ன மாதிரி நினச்சி நீங்கள் இப்படி ஈஸியாக மறந்து போயிட்டீங்களே, ரொம்ப வருத்தமாக இருக்குது. நரகத்தில் கூட என்னை நிம்மதியாக வாழ முடியாதபடி பண்ணிட்டீங்களடா. இதுக்கு நான் பேசாமல் காசாவிலே அலுமினிய தட்டோடு நிம்மதியாக வாழ்ந்திருப்பேனே. இங்கே வாழுகிற சங்கரர்கள், கிங்கரர்கள், சாமி நீங்கள் சொர்க்கத்துக்கு வேணாம், தாராளமாக போயிடுங்க, இங்கே இருந்துக்கிட்டு எங்கள் உயிரை வாங்காதீங்க அப்படின்னு இலக்காரமாக அவன் என்னை கிண்டல் அடிக்கிறான்டா. என்கிட்டே வந்து சொல்கிறான்டா. திமிரு புட்டிச்ச கிங்கரர்கள் எங்கே போனாலும் எனக்கு எதிரிகளுக்கு மட்டும் பஞ்சமே இல்லைடா. இஸ்ரேல் நம்ம நாட்டு தலைவர்களை ஒவ்வொருத்தனையாக போட்டு தள்ளு நான் பார்த்தியா? நீங்கள் வாயை புலந்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. அங்கே உயிர் போன அத்தனை பயல்களும் இங்கே தான் என் கூட தான் இருக்காங்க. எப்பவும் போல் எனக்கு காலை அமுத்தி விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பதிலுக்கு நீ அவன் நாட்டு தலைவர்களில் ஒருத்தனையாவது இது வரைக்கும் போட்டு தள்ளி இருக்கியா? இதிலேயே உன் கையாலாகத்தனத்தை பார்த்துட்டு தான் உன்னை தமிழ்நாட்டு முதல்வன் அப்படின்னு கேவலமாக சொல்கிறாங்க இங்கே நரகத்தில். அதை கேட்க உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? எனக்கு நாண்டுக்கிட்டு சாகலாம் போல இருக்கு. நான் நாண்டுக்கிட்டு செத்தா என் கழுத்தில் இருக்கிற கைத்தை அவுத்துட்டு போய் உங்கள் வீட்டு மாட்டை கட்டுறதுக்கு தாம்பு கயிறா நீங்கள் யூஸ் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மாநாடு போட்டாலே வாழைக்கொலை தென்னைக்கொலையை வெட்டிட்டு போகிற கேஸ் தானே நீங்களாம். அதான் இன்னமும் நான் நரகத்தில் சாகாமல் இருக்கேன். ஒரு உயிர் ஒரு தடவை தான் போகலான்னு இந்த யமன் வேற இங்கே ரூல்ஸ் போட்டு வச்சுருக்காயா. பாழா போன அந்த ரூல்ஸ்னால என்னை மறுபடியும் சாக விட மாட்டேங்கிறாங்க.
எத்தனையோ புரட்சி படைகளை பார்த்திருக்கிறது இந்த உலகம். இப்படி ஒரு புரட்டுப்படையை பார்த்ததில்லை என்று சொல்கிறாங்கப்பா கேவலமாக. யாரு இங்கே உள்ளவங்க தான், வேற யாரு? அதை கேட்க எனக்கு வேதனையாக இருக்குது. நான் சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கேன். காசாவுக்கு விடுதலை வாங்கி தரேன்னு காசாவை தூள் தூளாக்கி தூள் கிளப்பிட்டு போயிட்ட நீ. அப்புறம் ஈரானை காசாவாக்கி தூள் பக்கடா போட்ட. இதைத்தானே இவ்வளவு நாளும் நீ முக்கி முக்கி சாதிச்சிருக்க. வாய் துர்நாற்றத்துக்கு நீ கட்டியிருக்கிற கருப்பு துணியை கலட்டி வீசிக்கிட்டு உன் வாயை திறந்து நான் கேட்குற கேள்விகளுக்கு பதிலை சொல்லு. இந்தியாவில் வாழ்கிற பாகிஸ்தானிய முஸ்லீம் கூட வாயை திறந்து எதையாவது சொல்லுவான். உன்ன மாதிரி வாயை திறக்காம பெருவரலால் தரையில் படம் ஒன்றும் வரைய மாட்டான். அவன் கோலம் போட மாட்டான். ரேஷன் கடையில் கொடுக்குற இடிச்ச புளியாட்டம் அவன் இருக்க மாட்டான். நான் செத்து போனதும் சட்டுப்புட்டுன்னு என் உடம்பை எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டீங்களே. யாகியா சின்வர் உடல் அழுகின மாதிரி அழுக விடாமல் நீங்கள் அவசரப்பட்டு அடக்கம் பண்ணின ஒரு விஷயம் தாண்டா உருப்படியாக இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அந்த அக்கறையை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு என்கிற மாதிரி இஸ்லாமியனுக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு சிறப்பு கருத்தை உருவாக்க நான் நினச்சேன். அது என்னடானா சென்ற இடமெல்லாம் இஸ்லாமியருக்கு செருப்புன்னு ஆயிடுச்சு. விதவிதமான ஏவுகணைகளை செஞ்சு வச்சு அடுக்கி வச்சு அழகு பார்த்தேனே, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே என்ன சிறைக்கவா செய்கிறீங்க? அதையெல்லாம் எடுத்து இஸ்ரேல் மேலே விட வேண்டியதானியா? ஒரே ஒரு F-35 F-15 விமானத்தை வீழ்த்திக்கிட்டு கேக்கு வெட்டி கொண்டாடிட்டு இருக்கீங்களே. நம்மக்கிட்ட இப்போ ஒரு விமானம் கூட பறக்கிறதுக்கு இல்லையே. அதை பற்றி நினச்சி பார்த்தீங்களா? அப்படி இல்லாமல் பண்ணி விட்டான் இது யூதப்பட. இப்போ பேரிச்சம்பளக்காரன் கூட நம்ம இடத்துக்கு வர்றதே இல்லை. அதை பற்றி கொஞ்சமாவது நீங்கள் கவலைப்பட்டீங்களா? மேலே இருந்து பார்க்கும்போது காசா சிட்டி, டெஹரான் சிட்டி, பெய்ரூட் சிட்டி எல்லாம் ஒரே மாதிரியாக தான் தெரியுது. இடிஞ்ச கட்டடங்கள் எல்லாம் ஒன்றாத்தான் இது தெரியுது. ஒன்று அமெரிக்காவுக்கு போய் அவனை அடிச்சுட்டு வா, இல்லை இஸ்ரேலுக்கு போய் அவனை கொண்டுட்டு வா, இல்லை நீ செத்து போய் இங்கே வந்து என்னோட வாழ்கிற வழியப்பார். அதை கூட உன்னால் ஒழுங்காக பண்ண முடியுமா? முடியாதா? இங்கே எல்லா சன்னி ஷியா முஸ்லீம்களும் ஒத்துமையாக தான் இருக்காங்க தெரியுமா? இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் ஒத்துமையாக தான் இருக்கானுங்க. சொன்னால் நம்ப மாட்டேன். அவனுக்கு வாழறத பார்த்தா நீயே பொறாமப்பட்டு போயிடுவேன். ஜன்னல் வழியாக பார்த்தா தூரத்தில் தெரிகிற சொர்க்கத்தில் தெரிகிற 72 கன்னிமார்களை கூலாக சைட் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறானுங்க. 2 பேரும் பூமிக்கு வந்தால் தான் விரோதம் வெட்டுக்குத்து எல்லாம். டெத்து டு அமெரிக்கா, டெத்து டு இஸ்ரேல்னு நீ இப்பெல்லாம் சொல்கிறதே இல்லையா? ஏன் வெல்வோம் ஒன்றாக அப்படின்னு கூட நீ சொல்ல மாட்டேங்கிறிய. ஓஹோ, முடிவு உனக்கும் தெரிஞ்சு போச்சா? சரிதான். இங்கே உள்ள நரக வாழ்க்கை எனக்கு தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒரு நரக வாழ்க்கை மாதிரி தாண்டா தெரியுது. கருப்பு அங்கியை அணிஞ்சவங்க கூட்டத்தில் மூலச்செலவை செய்து அவங்கள மாற்றின மாதிரி இங்கே நான் அப்படி செய்ய முடியலையே. இங்கே உள்ள கழுதைகள் நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். தவளை மாதிரி மாறிட்டாங்க. மிசைல் சிட்டி என்று பெருமையாக அங்கேயே தூக்கி காட்டிக்கிட்டு தெரிஞ்சோமே, இப்போது அது மிக்சர் சிட்டியாக மாறி கிடப்பதை பார்த்தா எந்திரிச்ச நாய் கூட இப்போ போய் படுத்துக்குது. இப்போ சனாதனிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. டெங்கு கொசுவை ஒழிக்க கிளம்பிட்டாங்க. அதனால சூதானமாக இருந்துக்கப்பா. எச்சரிக்க வேண்டியது என் கடமை இல்லையா? இங்கே சுமங்கலி கேபிள் நெட்வொர்க் இருந்தாலாவது பொய் செய்திகளை பரப்பி விட்டு நாம் குளிர் காயலாம். இங்கே அதுக்கும் வழி இல்லையே. ஈரானில் விடியல் வந்து விட்டது என்று உறுதியாக சொல்லவே முடியலையே. அப்படி சொல்லி மக்களை நான் பயமுறுத்தவும் விரும்பவில்லை. பாராசூட்டில் அமெரிக்க படைகள் வந்து இறங்க போகிறதா அறிவிச்சிருக்கானே இந்த அமெரிக்க பைலட்டை பிடிச்சி வச்சுருந்தாலாவது அவனை ரிலீஸ் பண்ண ஒரு பேரம் பேசி போகிற நிறுத்தி இருக்கலாம். அதுக்கும் வழி இல்லாமல் பண்ணிவிட்டீங்களாடா. அந்த பைலட்டும் நம்ம கையில் சிக்காமல் ஒளிஞ்சிருக்கானே, நம்மளால் பிடிக்க முடியல. என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன என்னையே வாங்கின வெளிநாட்டுக்காருக்கு வரியை கட்ட வச்சுட்டானே இந்த படுபாவி. அதை வெளியே சொல்ல முடியுமா? செஞ்ச வரி ஏய்ப்பு வெளியே தெரிஞ்சு போச்சே. நாம் தான் ஹார்மோஸ் முனையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு என்னடானா மொசண்டம் பாறையை உடச்சி ஒரு புது வழியை ஓமான் வழியாக போடுறதுக்கு திட்டம் போடுறானுங்க. இப்போ நாம் வெற்றிவேல் வீரவேல் என்று கத்துனது எல்லாம் வேஸ்டாக போச்சு. இந்த இஸ்லாமியர்களை இந்த உலகம் மதிக்காதபடி பண்ணிவிட்டீங்களே.
என்று இங்கே உள்ள சன்னி பயல்களே பரப்புரையை பண்ணுறாங்க. இங்கே என்ன எலெக்ஷனாக நடக்க போகுது அப்படி பேசுகிறானுங்க. இன்னும் நம்ம ஆட்கள் சாக வேண்டியது நிறைய பாக்கி இருக்குது. அதனால தலைவன் தான் போயிட்டானே என்று மனம் தளர்ந்து விடாதே. கடற்கரையில் படுத்துக்கிட்டு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் ஐயா இருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு தயிர் வடை கிடைக்காதா, சாப்பிட்டா நல்லா இருக்குவேன்னு நினைக்கேன். ஈரானில் தான் எல்லா ஹோட்டல்களையும் மூடிவிட்டானே, எங்கேருந்து தயிர் வடையை வாங்கிறது? நாம் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்குது என்று உறக்க கேட்டாலும் ஒருத்தனும் பதில் சொல்ல மாட்டேங்கிறோம். மீசையை சுத்தமாக வலிச்சுக்கிட்டு நெடுஞ்சான் கடையா அமெரிக்கா இஸ்ரேல் காலில் போய் விழுந்துட வேண்டியதான். அப்போ தான் நம்ம மீசையில் மண் ஒட்டலைன்னு பெருமையாக பீத்திக்க முடியும். 47 வருட பேமானிகள் கோமணிகள் ஆட்சியில் ஈரானில் மக்கள் சுபிட்சமாக வாழ்ந்தார்கள். ஈரானின் பொற்காலமாக அது இருந்தது என்று ஒரு தாமிர தகட்டில் எழுதி அதை ஒரு கேப்சூலில் வச்சு எங்கேயாவது மண்ணில் புதைச்சி விடுங்கப்பா. என்னைக்காவது ஒரு புதைபொருள் ஆராய்ச்சியாளர் அதை தோண்டி பார்க்காமலா இருந்துட போகிறான். அவன் அதை படிச்சுக்கிட்டு நம்ம எப்படி வாழ்ந்தோம்னு தெரிஞ்சுக்கிட்டோமே. சரித்திர பாடத்தில் ஆட்டோமேட்டிக்காக சேர்த்துடுவான். நல்லாட்சி தந்தார் என்று இந்தியாவில் நாம் எழுதி மாற்றி வைக்கலையா? சரித்திரத்தையே மாற்றி எழுதவில்லையா? அது மாதிரி நாமளும் செஞ்சுவிடுவோம். அப்படியே எழுதி புதைச்சிக்கிட்டு சீக்கிரமே மேலே வந்து சேர்றதுக்குள்ளே வழியை பாருங்கய்யா. நீங்கள் வந்த பிறகு தான் நாம் ஆடு புலி ஆட்டமெல்லாம் ஆட வேண்டியிருக்கும். கட்டமெல்லாம் போட்டு சுண்ணாம்பில் கட்டமெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஓகேயா? வந்து சேருங்கப்பா. ஜெய்ஹிந்த்.